Hello everyone. Today we are going to see about the poem A Poison Tree by William Blake. Before the poem, please everyone subscribe my channel AAA English Literature. Actually, the writer, the Blake, has exposed his own experiences through this poem, and he has shared his experiences with us that once he was angry with one of his friends and told him about the matter of annoyance. Consequently, the anger vanished away and both became friends again. And in contrast, he tells that once he was angry over his enemy, but he never told him about the matter. This is quite natural. When we are being, as a good friend, if we have some consequences, controversies, some conflicts, immediately we have exposed through, through the words or through the behavior, through to our friends. One has been near to us, immediately we have expressed our feel. நீங்கள் இது பண்ணிட்டீங்க, யூ ஹாவ் டிட் தட் மிஸ்டேக், யூ ஹர்ட்டட் மீ லாட், அந்த மாதிரி வி ஹாவ் எக்ஸ்பிரஸ்ட். அப்போ இம்மீடியட்லி தே ஷுட் ரியலைஸ் அண்ட் வில் பி மேக் இட் அ குட் ஃப்ரெண்ட் அகெயின் ஒன்ஸ் அகெயின். And but sometimes we won't be tell some peoples because someone has hurt us. ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், சம்டைம்ஸ் தே மைட் பி ஆர் சீனியர்ஸ் ஆர் சுப்பீரியர் ஆர் வி cannot be tell to them. அவங்க ஹர்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், we won't be express our feel to them. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 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 ஃபீல் வந்து அந்த ஃபீல் அந்த கான்சிக்வன்ஸ் அது எல்லாமே என்ன ஆகும்னா அப்படியே வி ஜஸ்ட் கீப் இட் அவர் மைண்ட் அப்படியே வச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆங்க்ரி ஓவர் ஹிஸ் எனிமி பட் நெவர் டோல்டு, நம்ம சொல்லாமல் இருக்கப்படும் போது அபவுட் த மேட்டர் பற்றியோ அதை டிஸ்கஸ் பண்ணாத போது வாட் வில் ஹேப்பன் த நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம மனசுலேயே பூட்டி அந்த ஆங்கரை வச்சுருக்கும் போது இட் கீப் க்ரோயிங் கண்டினியூஸாக. அது என்ன ஆகும்னா க்ரோயிங் ஆகிட்டே போகும், நம்மளோட மைண்ட் அகேன்ஸ்ட் ஆகும். அண்ட் எனிமிக்கிட்ட ஆட்டோமேட்டிக்கலி வந்து என்ஃபோர்ஸ் ஆகிட்டு தெம் ஹிடன் ஃப்ரம் ஹிஸ் எனிமி நம்மளோட அந்த ஃபீல்லாம் வச்சுட்டே இருக்கும்போது அது ஜாஸ்தியாக தான் போகும். அப்படிங்கிறது தான் நம்ம இந்த poet Blake வந்து he has expressed through the poem. And here the poison tree அப்படிங்கிறத he symbolizes anger by poison tree full of fruits. அதாவது எப்படி இங்கே poison tree இதை வந்து he is using some symbols. இப்போ நம்ம வந்து we cannot be express our feel, நமக்கு வந்து ஒரு வடிவம் கொடுக்கும், ஒரு ஹாப்பினஸை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ரெயினோட அந்த மாதிரிலாம் நம்ம சிம்பலைஸ் பண்ணும்போது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பாய்சன் ட்ரீயை இந்த ஆங்கரை வந்து ஒரு பாய்சன் ட்ரீ கூட சிம்பலைஸ் பண்ணி சொல்கிறாரு. அப்போ அந்த ஒரு மரம் வந்து எப்படி வந்து நம்ம யூஸ்வலாக வந்து அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு உரம் போட்டு கேஷுவலாக வளர்ந்து அதுக்கு பின்னாடி ஒரு காய் கனி கொடுக்குதோ, அதே மாதிரி தான் நம்மளோட மனசுக்குள்ளே உள்ள ஆங்கர், வெஞ்சன்ஸ் அண்டு இந்த என்வி, ஸ்லாத் இந்த மாதிரி எல்லாமே வச்சுட்டு மனசுலேயே பூட்டி வைக்கும்போது ஒருத்தர் மேலே இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போய் ஃபைனலாக வந்து அது வந்து ரொம்ப பயங்கர ஒரு கான்ட்ராக்டட் லெவலில் வந்து இட் ஹாஸ் பி க்ரோஸ் அப் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து இந்த poet சொல்கிறாரு. ஆக்சுவலி இந்த போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லியம் பிளேக் வாஸ் அன் இங்கிலீஷ் poet. He was born in London and 28th November 1757 Blake was not only an English poet but a visionary poet all ages. He lived during a romantic age and his works depicts the age of that time. His work could not get fame during his life, but later on he turned out to be a visionary poet of all that age. He was against race discrimination and wrote for the equal rights. He also raised child labor issues in his writings and other major issues in his poetry. Actually, ஹியர் விச் இஸ் ஹி ஹாஸ் எக்ஸ்பிரஸ்ட் அண்ட் எக்ஸ்போஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கண்டெம்பரரிஸ்ட் பற்றி தான் இங்கே வந்து நிறைய எக்ஸ்போஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேக் வந்து அவங்களோட கண்டெம்பரரிஸ்ட் வந்து இப்போ பாருங்களேன், ரொமான்டிக் ஏஜில் ஹி வாஸ் பார்ன் அப்படின் போது அவங்களோட மேஜர் கண்டெம்பரரிஸ்ட் வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தையோ ஆர் கால்ட்ரிட்ஜையோ, அதாவது கண்டெம்பரரிஸ்ட்னா சமகாலத்தவர்கள். அவங்களோட சமகாலத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேஜர் சமகாலத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்ட்ரிட்ஜ், வேர்ட்ஸ்வொர்த்லாம் சொல்லுவாங்க. அண்ட் யங்கர் யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ன், ராபர்ட் சதே அண்ட் ஷெல்லி, அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்போ இவர் இன்பிட்வீனில் பிறந்தனால ஹி குடின் காட் அ ஃபேம், ஹி குடின் கெட் என்ன சொல்கிறது ரெகக்னேஷன் இன் ஹிஸ் பீரியட். ஸோ அவரோட ஆங்கர் எல்லாமே என்ன ஆகுதுன்னா அப்படி எக்ஸ்போஸ் ஆகுது. அவரோட பீரியடில் ஹி குடின் ரெகக்னைஸ் and he was against race discrimination
and wrote for the equal rights. He also raised child labor issues in his writings and other major issues of his age in his poetry. A Poison Trees is a short poem and one of the most appreciated works of William Blake. Initially, this poem was published in his collection of songs of experiences in the year 1794. A Poison Tree is a descriptive poem that depicts human emotions and their consequences. This poem was published with the title A Poison Tree in 1830 in London University Magazine. Although the Christian Forbearance was its original title and later on it was changed to reflect better thoughts of the poet. And William Blake's poem A Poison Tree has 4 stanzas with rhyme scheme AABB and each stanza having 4 lines. Poet also makes use of end rhyme to make it full of artistic style. We have seen about the we see about the text-wise explanations. A Poison Tree by William Blake. I was angry with my friend. I told my rat did end. I was angry with my foe. I told it not, my rat did grow. அதாவது the first stanzaல the right author என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா when I was angry with my friend என்னோட ஃப்ரெண்டு கூட நான் கோவமாக இருக்கும்போது what I have did அப்படின்னு பார்த்தீங்கன்னா I told my wrath என்னோட ஆங்கரை I have expressed to my friend. அப்போ it has comes to an end. Did end அப்படின்றார். அந்த wrath automatically it has comes to an end. At the third lineல பாருங்களேன் I was angry with my foe. I told it not. My wrath did grow. When I was angry with my foe means இங்கே யாருன்னா எனிமியை தான் சொல்கிறாங்க. நான் எப்போயாவது என்னோட எனிமி கூட கொஞ்சம் கோவம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்ததுன்னா ஐ டோல்ட் இட் நாட் ஐ ஓன்ட் டெல் டு தெம் நான் சொல்ல மாட்டேன். அப்போது மை ரேத் என்னோட கோவம் ஆங்கர் என்ன ஆகுனா டிட் க்ரோ இட் ஹாஸ் பீன் க்ரோ டபுளி அப்படின்றாரு. என்ன ஆகுதுன்னா அப்போ அது இட் வில் நாட் கம்ஸ் டு அன் எண்ட் அது தீரவே தீராது அப்படிங்கிறாரு. இந்த செகண்ட் ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ் night and morning with my tears, and I sun it with smiles and with soft deceitful wills. Here which is he has expressed and with for the second stanza அப்படின்னு பார்த்தீங்கன்னா and I watered it in fears. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஹவு இட் ஹாஸ் பீன் க்ரோன் அப் ட்ரீ எப்படி ஒரு பிளான்ட்டை ஒரு சாப்லிங்ஸ் ஒரு செடியை எப்படி நம்ம மரமாக மாற்றுவோம் அப்படின்னா வி ஜஸ்ட் ப்ரொவைட் ஃபார் எவ்ரி திங் வாட்டர் சன்லைட் அண்ட் உரம் அந்த மாதிரி நிறைய கொடுப்போம். அதே மாதிரி என்னோட ஆங்கர் எப்படி இந்த டே பை டே அண்ட் ஹவ் இன் விச் வே இட் ஹாஸ் பீன் டெவலப் இன் மை மைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எதை வாட்டர் ஆகிடுறேன்னா என்னோடய ஃபியர் என்னோட பயத்தை நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ் நான் ஒவ்வொரு நாள் டே அண்ட் நைட் என்ன பண்ணுறேன் என்னோடய டியர்ஸ் என்னோட கண்ணீரை அதுக்கு உரமாக போடுறேன் வளர்க்குறேன். ஐ சன்ட் வித் அதாவது சன் லைட் இருக்கு இல்லைங்களா அதை அதுக்கு என்னோட சன்லைட்டு ஸ்மைல்லாம் கொடுக்குறேன் அண்ட் வித் சாஃப்ட் டிசைட்ஃபுல் வில்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணுறேன் ஐ ஜஸ்ட் ஹைடிங் எவ்ரி திங் ஆன் மை அந்த ட்ரிக்ஸை என்ன பண்ணுறேன் இதெல்லாம் நான் கோவத்தெல்லாம் வச்சுக்கிறேன் வளர்த்துக்கிட்டே இருக்கேன். பட் வென் ஐ ஹவ் மேட் தேம் ஐ ஓன்ட் எக்ஸ்பிரஸ் மை த்ரூ மை எக்ஸ்பிரஷன் மூலமாக நான் வெளிப்படுத்தலை கோவமாக இருக்க மாதிரிலாம் காட்டாமல் ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணி ட்ரிக்கியாக மூவ் பண்ணுறேன். அண்ட் இந்த தேர்ட் ஸ்டான்ஸ் ஆவாங்க அண்ட் இட் grew both day and night till it bore an apple bright and my foe beheld its sign and he knew that it was mine. அதை என்ன சொல்கிறாங்க தேர்ட் ஸ்டான்ஸெல்லாம் இந்த இது என்ன ஆகுதுன்னா க்ரோ ஆகுது போத் டே அண்ட் நைட் இந்த ஆங்கர் ரேத் எனக்கு டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. டிலிட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட் ஒரு ஆப்பிள் பிரைட் ஆப்பிள் வர்ற வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே க்ரோப் ஆகிட்டே போகுது. அண்ட் பி ஹெல்ட் இட் ஷைன் இந்த என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆக்ட் பண்ணுறது என்னோடய கோவம் என்னோட ஆங்கர் என்னோட வெஞ்சன்ஸ் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே அவங்க எனக்கு பண்ண தீங்கெல்லாம் மனசில் சேர்த்து வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இட் ஹாஸ் பீன் ஷோட் அஸ் அ ஷைன் அதாவது இது ஒரு ஆப்பிள் மாதிரி ஒரு பிரைட் ஆப்பிள் மாதிரி அண்ட் ஹீ நியூ தட் இட் வாஸ் மைன். அப்போ அது ஒரு நாள் தெரியப்படும் ஒரு ஹாப்பியாக ஏதோ ஒரு விஷயத்தை செய்யப்படும் போது அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க ஓகே இது இவங்களோட தான் அப்போ வில் பி டேக் இட் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அதை எடுக்க போகிறாங்க. அண்ட் இன் டு மை கார்டன் ஸ்டோல் when the night had veiled the pole
in the morning glad I see my foe outstretched beneath the tree அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்த் ஸ்டான்ஸில் which is he has said அண்ட் இன்டு மை கார்டன் அந்த ஆப்பிள் வந்து நல்ல ஒரு டெவலப்டு ஒரு பிரைட்ஃபுல் ஆப்பிளாக வந்து வந்துடுது. அண்ட் அது என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது இவங்களோட தான், வீல் பி பிக் சம்திங், அது வில் ஸ்டோல் சம்திங், அவங்ககிட்ட எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதை ஸ்டோல் பண்ணுறாங்க, அவங்களோட கார்டன்லேருந்து திருடிடுறாங்க. வென் த நைட் ஹேட் வெயில் த போல், அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போலில் அந்த ஸ்டிக்கை வந்து எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்னிங் கிளாட் ஐ சி, அதை பிக் பண்ணி எடுத்த பின்னாடி மார்னிங் பார்க்குறேன், நான் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறேன். ஏன் ஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ஃபோ அவுட் ஸ்ட்ரெச்டு பெனீத் த ட்ரீ, என்னோட எனிமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் த ட்ரீ வந்து அவுட் ஸ்ட்ரெச்டு, என்னது அப்படியே நீளமாக அப்படி கால் நீட்டி இப்படி படுத்துருக்காம இறந்துட்டாங்க. ஐ மீன் அந்த மை ஃபோ வாஸ் டெட் அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. ஐ மீன் ஹியர் விச் ஸ்டோரி ஹி ஹாஸ் பீன் கம்பேரிங் ஹியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் அந்த டைட்டில் ஒரிஜினல் டைட்டிலே நம்ம பார்த்தோம். அந்த ஃபொர்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லி, கிறிஸ்டியன் ஃபொர்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சில நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ஸ்டோரி ஆப்பிள் ஸ்டோரி எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி ஹாஸ் கன்சிடர் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ சேட்டன், லூசிஃபர் மாதிரி நினச்சிட்டு, ஐ மீன் இந்த காட், அது பைபிள்லையும் குரான்லேயும் ஒரு ஸ்டோரி இருக்கும். என்ன அப்படின்னு ஸ்டோரியில் தட் சமேத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் ஆடம் அண்ட் ஈவை வந்து படைச்ச உடனே அவங்கள வந்து லூசிஃபரை வந்து ரெஸ்பெக்ட் பண்ண சொல்லுவாங்க. பண்ணலை அப்படின்னோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, யூ ஆர் ஐ மீன் காட் ஹாஸ் டிக்ளேர் டு ஹிம் ஆஸ் என்ன யூ ஆர் ஹெல் மேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹி ஹாஸ் பீன் கேதரிங், அவங்கள யாருக்காக வந்து ஒபே பண்ண, ஆடம் அண்ட் ஈவுக்கு ஒபே பண்ண சொல்லி தான் சேட்டனை வந்து சொல்லும்போது ஒபே பண்ணாததன் விளைவு தான் அவங்கள வந்து ஹெல்லுக்குரியவங்கள மாற்றினால அவங்கள வழி கெடுக்கணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பிளை பிக் பண்ண சொல்லுவாங்க. அதாவது காட் ஹாஸ் சேஸ்டு, அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆப்பிளை வந்து அவங்க பிக் பண்ணி சாப்பிட்டதின் விளைவு தான் தே எக்ஸ்பெல் டு த ஹெவன்லேருந்து தள்ளிவிட, ஐ மீன் அனுப்பப்படுவாங்க கீழே எர்த்துக்கு. அதை என்ன சொல்கிறாங்க, அதை இங்கே எப்படி ஹவு ஹி ஹாஸ் கம்பேரிங் ஹிம்செல்ஃப் ஆஸ் அண்ட் சேட்டனை கம்பேர் பண்ணிவிட்டு அந்த ஆடம் அண்ட் ஈவ், அதாவது அவங்கள தவறு தூண்டி அவங்க அந்த ஆப்பிளை பறித்து சாப்பிட்டன்னு விளைவு அவங்க வெளியே விரட்டப்படுறாங்க அப்படின்றத வந்து ஒரு மித்தலாஜிக்கல் ஸ்டோரி, ஐ மீன் அந்த பைபிள் ஸ்டோரி, குரான் ஸ்டோரியை இங்கே வந்து கம்பேர் பண்ணுறாரு இவர் பிளேக்கு. அதே மாதிரி தான் எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அது பண்ணுவோம், அந்த வெஞ்சன்ஸ்லாம் ஆனால் அது உள்ளே இருக்கும். அப்போ வென் வி ஆர் பி ட்ரீட்டிங் அதர்ஸ், எப்போவுமே ஒரு ரேத்தோட ஒரு அந்த மாதிரி இருந்தோம்னா வில் பி டிஸ்கஸ், ஐ மீன் வில் பி கால் தேம் அண்ட் டிஸ்கஸ், எதையுமே வந்து பேசி வச்சிட்டோம்னா விச் இஸ் த மாரல் வி ஹவ், ஐ மீன் த்ரூ த போயம் வில் பி ஃபவுண்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் எவர் இட் இஸ் வில் பி டாக் டு தெம், வில் பி கோ அண்ட் டாக் டு தெம், வி ஓன்ட் பி கீப் இட் எனிதிங் இன் டு அவர் மைண்ட், மனசில் வச்சுட்டு இருந்தோம்னா தான் அது வந்து பெருசாகிட்டு இன் ஃப்யூச்சரில் வந்து இட் மைட் பி வந்து ஹர்ட் ஸோ மச். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இம்மிடியேட்டாக போய் வில் பி டாக் டு தெம் அண்ட் அவங்கள ரியலைஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த போயத்தோட இந்த பாய்சன் ட்ரீன்றது ஹீ இஸ் யூஸிங் அ சிம்பலிசம். தேங்க்யூ ஆல் கைஸ், அண்ட் பிஃபோர் தட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச்.